ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சோலார் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அன்சீன் ப்ரோமோ விட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மோதல். அதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. மேனேஜர் விசஸ் லேபர் அப்படின்ட்டு அனைத்து தேவைகளுக்கும் அந்த மிதிவண்டி வச்சு தான் வந்து ஓட்டியே வந்து எல்லா விஷயத்தையும் பூர்த்தி செஞ்சுக்கணும். கேஸு வாட்ரு எல்லாத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து பயங்கரமாக வந்து சண்டை நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை எல்லோரும் அட்டாக் பண்ணுறாங்க. லேபர்ஸில் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் முத்துக்குமார் பேசுகிற மாதிரி இருக்குது. கடைசியாக ராணா வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட சௌந்தர்யா சாரி கேட்கணும், என்னால் இங்கே சாரி கேட்க முடியாது அப்படின்ட்டு சௌந்தர்யா பேசுகிற மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சிருக்காங்க. இது எப்படி சண்டை வந்துச்சு, ஏதால சண்டை வந்துச்சுன்னு தெரில. ஆனால் இந்த டாஸ்க் வந்ததுலேருந்து நம்ம பார்க்குற வியூவர்ஸ்க்குலாம் மண்டை பிச்சுக்குது. எப்படி வந்து இதுக்கு முன்னாடி இந்த டால் டாஸ்க்கா இல்லை அதுக்கு அடுத்ததாக வந்துச்சு பாருங்கள், ஏஞ்சல் வர்சஸ் டிமான். அதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு சில பேர் பண்ணாங்க அட்டோழியங்கள் அடோட எம்மான்னு. அதை விட மோசமாக இருக்கும். அதில் ஒரே ஒரு ஆள் சுற்றி அடிக்கிறார், எல்லாரையுமே புரட்டி அடிக்கிறார், மன உளைச்சலுக்கு ஆளாக்குறார். யார்? அருண். அவர் தன்னை தானே வருத்திக்கிறாரு, அடுத்தவங்களையும் வெளுக்கணும் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் என்ன ஆகுதுன்னா, அவருக்கு அது வந்து அவரோட இமேஜை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு இருக்கு. ஒரு இடத்துல வந்து அசிங்கமாக மார்க் பண்ணுறாரு. எப்படி காலை கடன்கள் பின்னாடி வரும் பாருங்க, அதை வச்சு அசிங்கமாக மார்க்கிங் பண்ணுறாரு. உங்களெல்லாம் நாங்கள் ஹீரோவை பார்த்தையா, இன்னும் நீங்கள் இவ்வளோ கீழே இறங்கி வந்துட்டுருக்கீங்க, ஐய நாட்டி சீ அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேணும்னு பிளான் எல்லாமே பிளானை போடுறாரு. என்னென்னா, இந்த வாட்டி நம்ம விடவே கூடாது, போகும்போது ஸ்ட்ரைக்கோடு தான் போகணும், முத்துக்குமரை வச்சு செய்கிறோன்னு சொல்லிட்டு சத்யா கிட்ட ஒரு விஷயத்தை பேசிட்டு தான் போகிறாரு. அப்புறம் எப்படி விளங்கும் இந்த டாஸ்க்கு? இந்த டாஸ்க்கை வந்து மக்கள் எப்படி பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க தெரியுங்களா? அந்தந்த கேரக்டரில் அந்தந்த கேமை விளையாண்டு அதுக்குள்ளே வர பிரச்சனைகளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. அப்படி தான் இவருக்கு நடந்திருக்கு. ஆனால் இந்த சீசன் மாதிரி ஒரு கேவலமான சீசன் நம்ம பார்க்க முடியாது. எல்லாம் வந்து பர்சனல் வெஞ்சன்ஸில் வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அந்த கேமே வந்து ஸ்பாயில் ஆகுது. அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி காஸ்டியூமும் அந்த பக்கம் சுற்றிலாம் இந்த மாதிரி வந்துட்டு ஃபேக்ட்ரி செட்டப் எல்லாமே சும்மாவே வந்து இந்த மாதிரி பேசிக்கிங்க சண்டை போடுங்கன்னா அதை பண்ணிக்க போகிறாங்க. அவங்க இவங்களுக்காக வந்து ஒர்க்கர்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி செட்டப்லாம் வச்சு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி இவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் தச்சு அளவு பார்த்து இவங்களை இந்த மாதிரி கொண்டு வந்தால் அங்கேயும் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கேமோட ஸ்பாய்லர் யார் நீங்கள் நினைக்கிறீங்க? யாராக இருந்தாலும் சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.